ஆல்ரைட் அண்ணா, பிஃபோர் வி ஸ்டார்ட் உங்களுக்கு ஒரு குறும்படம். அவரு ஓம்கார்னு ஒரு பேர் சொன்னாரு. ஆமா. இன்னொரு பேர் மறந்துட்டாரு. பிரஃபுல் ஹிங்கே. ஓகே. ஓகே. ஐபிஎல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஸ்விங் போடுவாங்கல்ல நியூ பால்ல, அது ரொம்ப குரூஷியல். அவன் ஓடி வந்து ஒரு 130ல விதர்பாக் சூப்பரா போட்டிருக்கான். நல்ல இன்ஸ்விங் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஐ ஹேவ் a feeling Sunrisers might use him very well. அன்றே கணித்தார் அஸ்வின். அன்றே கணித்தாரோ இல்லையோ, எஸ்ஆர்ஹெச் கணிக்கிறதுக்கு 4 கேம் ஆயிடுதுங்கிறதா என்னோட ஒரு சின்ன வருத்தம். இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? சரி, இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்க, ஓகே. நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம போய் சொல்லக்கூடாது. எஸ்ஆர்ஹெச் நீங்க ஜெயிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆர்ஆர் should have run away with this game. 1, 2, 3 கூட இல்ல, 5 விக்கெட் 2 ஓவர்ல எஸ்ஆர்ஹெச். ஒண்ணுமே புரியல. 3 ஓவர்ல ராதர் 2 ஓவர்ல இல்ல. அப்படி ஒன்னும் ஐ தாட் பிரஃபுல் ஹிங்கே போல்ட் ரியலி வெல். என்ன பண்ணணுமோ, அதாவது இப்ப கையில நம்ம வீட்டுல எல்லாம் காசு கிடைச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சின்னதா ஒரு உண்டியல்ல போட்டு வைப்போம். கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கிட்ஸ் பேங்க்ல போட்டு வைப்போம். இல்ல அப்பா அம்மாட்ட கொடுத்து சேர்த்து வைப்போம். இல்ல தீபாவளிக்கு வந்தா காசை வாங்கி ட்ரெஸ் வாங்கிப்போம். அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு வாய்ப்பு வந்து அவனுக்கு சாதாரணமெல்லாம் கிடையாது. வரிசையா பலபலபலான்னு கொட்டிடுச்சு. நம்பிக்கை வைப்போமோ, அதாவது இவன் வேற மாதிரி அடிப்பான்டா, இவன் அடிச்சு தள்ளுவான்டா, எப்பேற்பட்ட பவுலர் அடிப்பான் தெரியுமாடா. இல்ல வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு ஃபெயிலியர் வந்து ஆன் த கார்ட்ஸ். அதெல்லாம் ஓகே. ஐ மீன் T20 எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, அவன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் சுத்தனான். அவன் யோசிக்கல, ஒரே ஸ்வைட் தான். நான் எப்பேற்பட்ட ஆளுங்க எல்லாம் அடிச்சிருக்கேன் தெரியுமா, நீ யாரு, ஹூ ஆர் யூ அப்படின்லாம் அவன் யோசிச்சான்னு நான் சொல்ல வரல. பட் அடிக்க ட்ரை பண்ணா. பட் வாட் வாஸ் அமேசிங் வாஸ் பிரஃபுல் ஹிங்கேக்கு அந்த பாலும் சரி, த்ரூ ஜுரேலுக்கும் போட்ட பாலும் இன்ஸ்விங் ஆச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா, போன மேட்ச் கிங்ஸோட விளையாண்டாங்க எஸ்ஆர்ஹெச். அப்ப கடல்லயே இல்லையா அப்படின்னு கிளாசனுக்கு பேட்லயே படல அந்த மேட்ச். பட் இட் இஸ் வெரி நேச்சுரல் தட் ஆன் அ பர்டிகுலர் டே உனக்கு பேட்ல பால் படாது. எல்லாரும் நம்மளாம் மனுஷங்க தான், அது படாம போலாம். உள்ள போய் டக் அவுட்ல அந்த மேட்சே இஷான் கிஷன் சொல்லிட்டான் டாஸ்ல, இன்னைக்கு பிரஃபுல் இங்கே விளையாடுறாருன்னு. நான்லாம் விழிமேல் வழி வைத்து காத்திருந்தேன் அப்படின்னு அவன் பார்க்கணும் காத்துட்டே இருந்தேன். பார்த்தா திடீர்னு ஜெயதேவ் கட்ட போட்டு ஆடிட்டாங்க. நோ அஃபென்ஸ் டு ஜெயதேவ், எனக்கு ஜெயதேவ் ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட அவங்க ஜெயதேவை கொண்டு வரலாம். ஒரு சில கேம்ஸ்க்குலாம் அவன் அந்த ஸ்லோ பிச்சில் இன்னைக்கே ஸ்லோவா தான் இருந்துச்சு. பட் வாட் ஸ்டுட் அவுட் வாஸ், அந்த கேம் கிளாஸ் வெளில போயிட்டு விக்கெட் நிக்குதுன்னு சொல்லி அவனை ஆடிட்டாங்க. பட் இந்த கேம் அவனை எடுத்துன்னு வந்த உடனே, நான் போன கேமே ஆடி இருக்கணும் சார், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத அவன் ப்ரூவ் பண்ணான். பட் தட் செட், அவன் போன மேட்ச் ஆடினதோட இந்த மேட்ச் ஆடினது அவனுக்கு பெட்டர். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல he got that lift, he got the early wicket, he completely broke it. பட் சஸ்திகா, நம்ம பிரஃபுல் ஹிங்கே பத்தி சொன்னோம், அன்றே கணித்தார், அதெல்லாம் ஓகே. கணிக்காத ஒரு விஷயம் நம்ம அவரை பத்தி பேசணும், சக்கீப் ஹுசைன். அவர் வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல எப்படி போடுறாரு, ஏர் ஸ்பீட் எப்படி ஜென்ரேட் பண்றாருன்னு பார்த்து கேகேஆர் எடுத்தாங்க. கேகேஆர் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு சான்ஸே கிடைக்கல. நான் பார்த்திருக்கேன், 2-3 பிராக்டிஸ் செஷன் எல்லாம் பண்ணுவோம் தெரியுங்களா, ஐபிஎல் டீம்ஸ்க்கு ஒரே இடத்துல பண்ணுவோம். அப்படி நடந்து போகும்போது அன்அஸ்யூமிங்கா அப்படியே ஒரு பையன் அப்படியே போவான். ஐ மீன் ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் பீகார். ரொம்ப அந்த பீகார்ல 3 ஃபாஸ்ட் பாலர் தெரியும் சஸ்திகானுக்கு, முகேஷ் குமார், ஆகாஷ் தீப் அண்ட் இப்ப வந்து இந்த சக்கீப் ஹுசைன். 3 பேருமே வந்து வெள்ளந்தினா அப்படி ஒரு வெள்ளந்தி. அண்ட் செம்ம ஃபன் டு ஹேங் அவுட் வித். சின்னதான் நம்ம இப்படி உட்காந்துருப்போம்ல, லாஃபிங் ஓவர் ஸ்மால் திங்ஸ், தே கேன் டூ தட். வெரி வெரி என்ன சொல்றது, அன்அஸ்யூமிங் பீப்புள். ஐ எம் so bloody happy for both of them today, but also for Saqib Hussain. Very good game. மறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த ஹர்ஷ் டூபேன்னு ஒருத்தன் போலிங் பண்றான் பாரு, அவன் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கிரிக்கெட்டரா வரணும். ஐ ஹோப் he really makes his batting also takes his batting seriously. ஃபர்ஸ்ட் சீசன் ஆடுறான், போன சீசன் 1-2 கேம் தான் விளையாடினான். அதாவது நாங்க சென்னை லீக் சர்க்கியூட்ல எல்லாம் பேசுவோம், அது பழந்தின்னு கொட்டை போட்ட கேசரா, பாலை கையில கொடுத்தா நறுக்குன்னு வச்சிருந்தாங்க, அவனை ஆட முடியாதுடா. ஐபிஎல்லே பழந்தின்னு கொட்டை போட்ட மாதிரி போலிங் போடுறான். கரெக்டா எங்க யாருக்கார சொருகணுமோ அங்க சொருகிறான். கேஸ் இன் பாயிண்ட், கட், இத கட் பண்ணு பின்னாடி போ. நேத்து மேட்சுக்கு டுடே வாஸ் அ மாஸ்டர். அப்கோர்ஸ் ஹர்ஷ் டூபே போடும்போது அவங்க 5 விக்கெட் டவுன். பட் டானவன் ஃபெரேரா வந்து ஃபியர்ஸமா அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு பால் வந்து பேக் ஃபுட்ல, அவ்வளவு பேட் பால் இல்ல, பின்னாடி போய் பட்டுன்னு அடிச்சான். இப்படி கையை தீர ரப் பண்ணிட்டு இஷான் கிஷனை பார்த்துட்டு ஃபீல்டர் ஸ்ட்ரைட்டா நான் பாத்துக்கிறேன், அடுத்த பால் நறுக்குன்னு ஒண்ணு கொடுத்தான், திரும்பி ஏறிச்சு. ஓகே, சோ நான் ஏன் அதை மென்ஷன் பண்றேன்னா, அந்த குவைட் கான்ஃபிடன்ஸ் ஆன் எக்ஸிகியூஷன், அது வந்து நீ நிறைய பால்ஸ் போட்டாதான் வரும். நேற்று மும்பை போட்டாங்க, so many hit me balls in the arc. இன்னைக்கு it was so easy for both Shivang. Okay, Shivang is more of an attacking bowler, Chinaman bowler, but அவனுமே I loved. ஒரே ஒரு பால் தான் டானவன் ஃபெரேரா ஓவர் தி ஸ்டம்ப்ஸ்ல புல் அடிச்சான், உடனே ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ் போயிட்டான்.
And Noor Ahmad, we are sitting in the 4th game. He's going to play the 5th game. I'm still waiting for him to go around the stumps to a right-hander. But Shivam Kumar is playing his first season. This is immense maturity from both their spinners. And Harsh Dubey is delivering it on the big stage. அவனுக்கு தெரியும் 5 down சஸ்திகா நான் சொல்றேன். I know another umpty number of spinners. 5 wicket downனா அலஞ்சிக்குன்னு பால் தூக்கி போடுவாங்க விக்கெட்டுக்கு. போட்டு SRHல என் வேலை டிஃபென்சிவா போடுறது. நான் டிஃபெண்ட் பண்றேன். நான் டிஃபெண்ட் பண்ணும்போது நீ அடிச்சு அவுட் ஆயிக்கோ, பிரச்சனை இல்ல. நான் விக்கெட்டுக்கு அலைஞ்சின்னு போட மாட்டேன். விண்டோ வந்தா போடுறேன் அப்படின்னு கிளீனா போட்டு போயினே இருந்தான். ஜடேஜா ஓகே, எனக்கு இது ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங் பாயிண்ட். ஜடேஜாவோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா நல்லா இல்ல. பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னையும் டேக் ஆன் பண்ணல. பட் ஜடேஜா கூட கடைசி 2 பால் ஆஃப் தி ஓவர் ஷட் டவுன் பால் போட்டான். நறுக்குன்னு கால்ல ஒரு யார்கர். ஜடேஜா லேட் ஆன் தட் பால். ஸ்பின்னர் போடுறான், ஆட வந்தா பால் பட்டுன்னு வந்துருச்சு. So why I'm saying this is extreme maturity. SRH கிட்ட நல்ல ஸ்கவுட்டிங் இருக்கு. இந்த டீம் அவங்க விளையாடி கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும். இப்ப கூட நீ ஜெயதேவ் உனட்கட்டையும் ஹர்ஷல் பட்டேவே எங்க யூஸ் பண்ணணுமோ பண்ணீங்கன்னா SRH ஓட பேட்டிங்க்கு they can start stringing some wins together. ஓகே, இப்போ இந்த வின்னுக்கு அப்புறம் do you think SRH are back in the mix for the playoff spot? வேதநாயகனா பயம் இருக்கதானே செய்யணும். அவன் வச்சிருக்கிற பேட்டிங்க்கு அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யணும். ஆனா அவனோட யங் bowling lineup எவ்வளவு மேட்ச் அப் பண்ணும் அப்படின்னு எனக்கு we'll have to wait and watch. But what gives me confidence to say that SRH will put teams under pressure is not only Praful Hinge. அவன் நீ விக்கெட் எடுத்தான், he broke the back, he is the man of the match, no doubt. But the way Shakib Hussain executed his Yorkers, நுறுக்கிட்டான் யார்கரை. நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் யார்கர் நெட்ல போடுவான்னு பார்த்துருந்தேன்னா ஃபர்ஸ்ட் கேம் 2 பேரையும் இறக்கி விட்டுருப்பேன். 2 பேரையும் யார்கர் எக்ஸிகியூஷன்ல வேற லெவல். I am wondering what took SRH so long to put these people on the park. I know there is value for experience. ஆனா என்ன பண்ணிருக்கலாம்னா அட்லீஸ்ட் 1 of the 2 அவங்க இறக்கி விட்டுருக்கலாம். முதல்லயே எல்லாம் ஸ்லோவர் பால் பவுலர்ஸ் வச்சிட்டு இருக்க போது இந்த மாதிரி யாராவது இறக்கி விட்டுருக்கணும். நெவர் டூ லேட். இப்ப 5ல 2 ஜெயிச்சிருக்காங்க, 4 பாயிண்ட். They are right back in the mix. Okay, and so probably இதே ஸ்குவாட் தான் இது பண்ணுவாங்களா, இல்ல இதுக்கு அப்புறமும் they might have certain changes, சரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் உள்ள உட்கார்ந்திருக்காங்க, ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து உட்கார்ந்திருக்கான். அவனை யார் ஸ்லாட்ல ஆடுவீங்க? பட் யூ நோ வாட் ஐ லவ்ட் அபவுட் வாட் ஹேப்பன் டுடே. இவளெல்லாம் பேச நம்ம இஷான் கிஷனை மறக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு மஸ்ட் வின் கேம் இன்னைக்கு அவங்க தோத்துருந்தாங்கன்னா they would have found themselves in a deep trouble. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால் இறங்கி சொயட்டி அவுட். பட் எனக்கு ஓகேங்கிறேன், இறங்கி சொல்லிட்டு ஜாஃப்ரா ஆர்ச்சர் இந்த மேட்ச்ல அடிக்கிறான். அந்த ஹை ரிஸ்க் ஆப்ஷன் எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. 2 down, இஷான் கிஷன் கவுண்டர் அட்டாக்கிங் பார்ட்னர்ஷிப் வித் கிளாசன். இன்னைக்கு 2-3 ஷாட் ஆனா ஜாஃப்ரா ஆர்ச்சர்ல ஃபுல் பேக் ஸ்விங்ல பேக் ஸ்பேஸ் ஓபன் பண்ணா. அப்புறம் ஹி கட் துஷார் தேஷ்பாண்டே ஒரு ஸ்லோவர் பால பிக் பண்ணி கால் எடுத்துட்டு போய் கட் பண்ணான். இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவு டு கட் அண்ட் யூஸ் யுவர் ரிஸ்ட் ஆன் அ டிரைவ், எனி யங்ஸ்டர் வாட்சிங் தி கேம் ப்ளீஸ் வாட்ச் தோஸ் 2 shots from இஷான் கிஷன், லுக்கிங் இன் அமேசிங் ஃபார்ம். பட் எனக்கு அதோட ஃபர்தரா பிடிச்சது the fact that he gave up the glove. சலீல் அவரை கீப்பிங் பண்ண வச்சுட்டு, டேய் செவல என்கிட்ட இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் நேத்து முளைச்சவங்க, அதுல 2 பேர் இன்னைக்கு தான் டெபியூட்டே பண்றாங்க. நான் வந்து அவங்க கூட நின்னு டேஞ்சர் மேன் படத்துல வர மாதிரி பேசியே திருத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளவ் கொடுத்துட்டு வெளியே நின்னது ஒரு ஹை பாயிண்ட். ஆனா அவன் பேசி திருத்தக்கூடிய நிலைமையில வைக்கல. 10 for 5 பெட்டர் ஸ்டார்ட் he couldn't have hoped for. பட் இஷான் கிஷன் பத்தி பேசியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் ஆர்ஆர் அப்படின்னு வந்துட்டாலே ஐ திங்க் இஷான் கிஷன் லைக்ஸ் இட் பிகாஸ் லாஸ்ட் சீசன் ஆல்சோ ஒரு செஞ்சுரி வந்து எடுத்திருந்தாரு. சோ ஃபார் ஹிம் ஆர்ஆர் அப்படின்னா ஹீஸ் லைக் ஓகே லெட் மீ கோ ப்ளே. எனக்கு சீரியஸா ஐ ஹேவ் திஸ் क्वेश्चन, do people think இதுக்கு முன்னாடி சீசனை will they look back, will they come, அது வந்து ஓடுமானா மைண்ட்ல சம்டைம்ஸ்? செம்மையா ஓடும். certain teams match up well with you ன்னு தோணும், சில டீம்ஸ்க்கு அகைன்ஸ்டா மோட்டிவேட்டடா இருக்கும்னு தோணும். சோ அதெல்லாம் it really does play in your mind. பட் ஆனா யாரா அது எவன்டா அது சொன்னது? சஸ்திகாக்கு தெரியாது. எப்படி நம்பர் கொண்டு வந்தா பாடுறா. போன வருஷம் இஷான் கிஷன் என்ன பண்ணான்னு கொண்டு வந்தாரா, யாரா அவன் அப்படின்னு. அப்படி இல்ல, it is time to support you. When you are right, you have to support you, right? சோ இப்ப வந்து அதுக்கான சப்போர்ட்டை நீங்க கமெண்ட் போடுங்க. போன தடவை நான் போட்ட கமெண்ட் தப்புனா அப்படின்னு போடுங்க கமெண்ட். சோ கமிங் பேக், நீ சொன்ன மாதிரி டெஃபினெட்லி பிளேஸ் அ ரோல். எனக்கு அந்த மாதிரி நிறைய ஒரு சில டீம்ஸ் இருக்கு. ஒரு சில சீசன்ஸ் போகும்போது அந்த ஒரு 2-3 years you will match up very well with certain teams. அந்த டீமோட வந்து நீ கன்ஃபார்மா சூப்பரா பண்ணுவ. அது மைண்ட்ல இருக்கும். You will go with confidence against those teams. Okay, all right. Now talking about RR, they were the only one of the undefeated teams in the seasonல வந்து undefeated team-ஆ இருந்தாங்க.
அவங்கள SRH இன்னைக்கு போட்டு பொளந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கவுஹாட்டில அவங்களுக்கு their pacers actually worked. ஒரு பர்கரா இருக்கட்டும், ஆர்ச்சரா இருக்கட்டும், everybody worked for them. Now, இப்ப நம்ம வந்து ஆர்ஆர் பத்தி பேசிடலாம். Because they were the only team, one of the teams that was undefeated. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் undefeated-ஆ இருந்தாங்க. இன்னைக்கு வந்து SRH வந்து செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க. பட் in Guwahati, they were வெரி சேஃப். எஸ்பெஷலி அவங்களுக்கு அவங்களோட பேசர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்ச்சரா இருக்கட்டும், பர்கரா இருக்கட்டும், நல்ல சேஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. நவ் தட் தே வில் மூவ் டு அனதர் வென்யூ, தே பீக்ட் ஏர்லி. பட் இதுக்கப்புறம் ஆர் யூ ஸ்டில் கான்ஃபிடென்ட் வித் த டீம் ஆர் குவெஸ்டன் மார்க்ஸ் எங்கேயாச்சும் நம்ம வந்து we have to- இந்த பீக் டர்லிங்கிற ஒரு டேர்ம் வந்து நான் நிறைய ஐபிஎல்ல கேட்டிருக்கேன். அதான் பீக் டர்லிலாம் சும்மா அதெல்லாம் வந்து அது சும்மா ஒரு டெர்மினாலஜி. அஃப்கோர்ஸ் அட் ஹைண்ட்சைட் we can talk about it. நீ ஆனா செம்ம கேள்வி கேட்டிருக்க. ஆர்ஆர் ஒரு விஷயம் ஸ்மார்ட்டா பண்ணிருக்காங்க. அவங்க போலிங் அட்டாக்கா அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்காங்க. and that's why it's giving them rich dividends. Okay, கவுஹாட்டி சபே மான்சிங் ஸ்டேடியமும் இதே ரிப்பீட் பண்ணணும். ஐ ஹோப் they don't go there and find that wicket not giving them what they expect. அதுதான் இந்த மாதிரி 2 ஹோம் வென்யூல ஆடும்போது எனக்கு நான் கிங்ஸ் ஆடும்போது ரொம்ப ரொம்ப 5-5 ஜெயிச்சிருந்தோம் மொஹாலில. இண்டோருக்கு போய் ஒரு 70 ஆல் அவுட் ஒன்று ஆர்சிபியோட ஆனோம். எழுந்துக்கவே முடியல அதுக்கப்புறமா. சோ அது எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட, ஐயா இங்கேயே ஆடுறோம் ஐயா. இல்ல ஆனா முதல்ல டிசைட் பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி கமர்ஷியல் திங், இட்ஸ் an economic thing that you can't really fight against. But இப்ப நான் I've got a graphic coming up. Why RR was comfortable in பிஷ்னாயோட எக்ஸாம்பிள். ஓகே, நீ இதை கரெக்டா பாரு. at Guwahati, okay, at Guwahati அந்த பால் போய் ஸ்டம்ப்ல எங்க அடிக்குது பாரு, 58 centimeter bounce for Bishnoi. Okay, at Hyderabad that same length 0.6 meters to 7 meters la pitch ஆற ball is hitting 73 centimeters. புரியுதா உனக்கு என்ன சொல்றேன்? நீ கேட்ட தெரியுமா, விராட் கோலி போல்ட் ஆனாரே யானா பால் நீ the bounce had a role to play. அந்த ரெட் மார்க் இருக்கு பாரு, அதுக்கும் கொஞ்சம் கீழே அடிச்சுது கவுஹாட்டில. ஓகே, இது வந்து ஆவரேஜ் ஃப்ரம் அ குட் லெங்த். ஸ்டம்ப் ஹைட்ல எங்க அடிக்குதுங்கிறது 6 மீட்டர், ஸ்பின்னருக்கு 73 சென்டிமீட்டர், ஸ்லைட்லி மிஸ்ஸிங் த ஸ்டம்ப். உனக்கு நல்ல நாளா இருந்தா பெயில முத்தம் கொடுக்கும், உனக்கு நல்ல நாள் இல்லைன்னா கீப்பர் கிளவுல பட்டுரும் அதே பால். பட் வேற அட் கவுஹாட்டி விடாம நிச்சயமா ஸ்டம்ப்ல அடிக்கும், நடு சென்டர்ல கேமரா உடையற மாதிரி. So basically this illustrates why they played Brijesh Sharma in Guwahati, why they play Sandeep Sharma in Guwahati, why Ravi Bishnoi actually had a massively good time in Guwahati. Ravi Bishnoi the bowler, I have a lot of time for him. நிறைய ஒர்க் பண்ணிருக்கான். இந்த தடவையும் அவனோட அலைன்மெண்ட்டை சரி பண்ணிருக்கான். பட் இஸ் a short and diminutive stature-ஆன ஒரு bowler. அவனோட biggest strength on surfaces. இப்ப அதே குவஹாட்டி சர்ஃபேஸ்ல நான் போட்டேன்னா அந்த பால் 58ல படாது. பிகாஸ் ஆஃப் மை ஹை ரிலீஸ் இட் will hit at 60, 63. அந்த 63 சென்டிமீட்டர்ஸ் டு 58 சென்டிமீட்டர்ஸ் 64, 65 கூட அடிக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் வந்து இஸ் பிட்வீன் ஹிட்டிங் த பேட் அட் த பாட்டம் ஆஃப் த பிளேட் வர்சஸ் ஹிட்டிங் த மிடில். மிடில்ல பட்டா தெரிச்சுன்னு வெளியே போயிடும், பாட்டம்ல பட்டா கேட்ச் பிடிச்சிருவாங்க. நான் உனக்கு எக்ஸாம்பிள்ஸ் தரேன். குருணால் பாண்டியா skewed to long off at Guwahati for Ravi Bishnoi. ரியான் பராக் ஃபார் அல்லா கசன்ஃபர் ஸ்ட்ரெயிட்டா அடிக்க பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கை மேல போச்சு. இந்த மாதிரி he had a really good time. But come to Hyderabad, that bounce is bouncing onto the middle of the blade, which is why he probably didn't have as good a game as he had in the last 3 games. Now, does that make him any lesser? No, it doesn't. But it throws a new challenge to a cricketer. தம்பி, வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி இருக்கும், ஏதாவது கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறியா, வேணுமா, வாங்கிக்கிறியா அப்படின்னு கேம் கேக்குது. That is one aspect of the game where Ravi Bishnoi கொஞ்சம் காத்துல நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு அவனை பார்க்கும்போது நெக்ஸ்ட் சேலஞ்சா ஒரே ஒரு ஃபீலிங். பட் ஐ திங்க் ஹி இஸ் இம்ப்ரூவிங், அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிருக்கான், இஸ் கெட்டிங் a leg break going. So all in all, this is a simple reason why RR might have struggled today. For example, Vaibhav Suryavanshi அந்த பால் பவுன்ஸ் ஆகி தான் டாப் எட்ஜ் பட்டிருக்கும். ஓகே, அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அந்த ஸ்பீடு கிடைக்கல, அந்த பால்ல ஸ்பீடு இல்ல, நின்னு வந்தது பவுன்ஸ் அடிச்சு நேரா தேர்ட் மேனுக்கு போயிடுச்சு. So இந்த மாதிரி adaptation with such a young side is what will challenge RR as they go deeper into the tournament. அதனால தான் ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர், டானவன் ஃபெரேரா அவ்வளோ இல்ல, ஹெட்டி மாதிரி ஒரு பிளேயர், they'll have to really come to the party. Okay, fair, good question, good answer. Thank you so much. நம்ம இன்னைக்கு நடந்த கேமை பத்தி நம்ம பேசியாச்சு. நாளைக்கு the most important game CSK versus KKR இத பத்தி ப்ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி நம்மளோட IPL ப்ரிவ்யூ ஷோஸ் சீசனுக்கு முன்னாடி பண்ண ஷோஸ்லயே வந்து சொல்லிருங்க டாப் 3 டீம் அப்படியே செட்டில் ஆயிருவாங்க அப்படின்னீங்க. அதே மாதிரி நடந்துச்சு. ஒண்ணுதான், டாப் 2ல MI நீங்க, கடப்பார நீங்க, என்னது
கிளாப்ஸா? இதனால இந்த ஊருக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால், இந்த ஐபிஎல் சீசனில் முதல் முறையாக சிஎஸ்கே ஃபேவரட்டாக இந்த கேம்குள்ள போவார்கள். டிக் 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 டிக். No, but before we talk about CSK, எம்ஐய கடப்பார நீங்க, லைனப் நீங்க. சிஎஸ்கே எந்த நிலைமையில இருக்கோ, அதே நிலைமையில தான் இல்ல எம்ஐ. நான் திருப்பி சொல்றேன். ஐ ஹோல்ட் மை எண்ட் ஆஃப் த பார்கெயின். எம்ஐ ஓகே. தோக்குறாங்கன்னா, அது எனக்கு வந்து இதுவா தெரியல. ஏதோ சம்திங் இஸ் ராங் சம்வேர். அந்த டீம் வந்து தோக்குற டீம் எல்லாம் கிடையாது. கடப்பார சைடு தான் வச்சிருக்கான். அதை எல்லாருமே சொல்லுவாங்க. நான் சொல்ல வேணாம். கடப்பார சைடு. எப்படிடா தூக்குறீங்க நீங்க? அப்படிதான் என் மைண்ட்ல இருக்கிற கேள்வி. எக்ஸாக்ட்லி போலிங் வாட் வந்து ஸ்ட்ரகிள். போலிங் வந்து போலிங் எல்லாரும் எப்படி போலிங் போடுறாங்கன்னா அந்த டீம்ல பும்ரா போடுவாரு. நான் கொஞ்சம் போட்டு பாக்குறேன். ஒரு 20 ரன் கொடுத்துருவேன். அண்ணன் வந்து போடுவாரு அடுத்த ஓவர். அந்த மாதிரி போடுறாங்க. அடேய் அண்ணன் வருவாரு. அண்ணன் வரதுக்கு முந்தின ஓவர் 15 20 கொடுத்தா எப்படி? பிரசன்னா சொல்ற மாதிரி உனக்கு 18 எனக்கு 20 கொடுத்தா எப்படி? நீ நல்ல பால் போட்டு அடி வாங்கலாம். நிறைய தடவை அண்ணன் அடுத்த ஓவர் வராரு. இந்த ஓவர் நான் வேணா போட்டு பாத்துக்கலாம் விக்கெட் விழுமான்னு அப்படின்னு போட்டா அண்ணன் வந்தா என்ன வராட்டி என்ன? சோ கொஞ்சம் ஐ திங்க் தேர் நாட் போலிங் டுகெதர் as a good defensive group. எல்லா மேட்சும் 200னா எப்படி? எல்லா மேட்சும் 220 230 240னா எப்படி? ரொம்ப கஷ்டம். நீ எப்பேற்பட்ட பேட்டிங் லைன் இருந்தாலும் அது பிரஷர்ல மாட்டுவாங்க. எனிவே அது மும்பை பத்தி இல்ல, இப்ப நம்ம சிஎஸ்கே பத்தி கேகேஆர் பத்தி பேசுறோம். இதனால என்ன தெரிவிக்கிறதுன்றதான் சொல்லிட்டேன். For the first time in this tournament, I think CSK are going in as favorites. 100%. அந்த 4th பிளேஸ்க்கு வந்து எல்லாருமே நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. the 4th அந்த பிளே ஆஃப் 4th டேபிள்ல வந்து எல்லாருமே அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறீங்க. சோ நாளைக்கு அந்த 2 பாயிண்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் கேகேஆர் அப்படிங்கிறதுனால 1 கேம் அட் ஹோம் வித் கேகேஆர், 1 வித் எஸ்ஆர்எச் அவே. இன்னைக்கு எஸ்ஆர்எச்சோட நீங்க சொன்ன மாதிரி 6னா 6 பாயிண்ட் வந்துருமா? 6th டைட்டில். 6th டைட்டில் லோடிங், 6 பாயிண்ட் லோடிங், எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே போய் எஸ்ஆர்எச் ஆடுறமா. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு சொல்றேன். இந்த டோர்னமெண்ட்ல அதாவது இப்ப நான் பொண்ணுங்களுக்கு எல்லாம் சில சமயம் மேட்ச் சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன்னா, நீ வந்து இது பண்ணிலாம் படிக்க வேணாம். பட் இப்ப நீ இன்னைக்கு இதை கத்துக்கலன்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இதான் பேசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த டோர்னமெண்டோட பேசிக்ஸ் தான் அடுத்த 2 மேட்ச். ஏன்னா நீ இந்த மிடில் டேபிள் மடில்ல சந்திக்க போற டீம் தான் இந்த கேகேஆரும் எஸ்ஆர்எச்சும். நீ ஆக்சுவலா மிடில் டேபிள் மடில்ல வர விடாம கேகேஆரை அனுப்பிடலாம். நாளைக்கு நீ ஜெயிச்சேனா, ஜெயிச்சுட்டு நீ அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு எஸ்ஆர்எச்சையும் ஒரு தட்டு தட்டினேன்னா அவனையும் கொஞ்சம் கீழே இறக்குனா திடீர்னு ஒய்யாரமா வந்து 4வது பொசிஷன்ல உட்காந்துருப்ப நீ 2 கேம் டைம்ல. எக்ஸாக்ட்லி இப்படி திரும்பி வரலாம் நம்ம. சோ பேசிக்லி என்னன்னா SRH will also be buzzing coming into this game. Okay, there is no doubt. There is no doubt about it. But ஆனா என்னன்னா SRH வந்து 10 for 5 அப்புறம் கூட 160 கொடுக்குறான் ஆர்ஆருக்கு. சோ சென்னையோட பேட்டிங் லைன் அப்பெல்லாம் நிறுத்தவே முடியாது. நான் பிபிகாஸ்க்கு சொல்லியிருக்கேன் முன்னாடியே, பவர் ஹவுஸ் இந்த தடவை சென்னை தான் பேட்டிங் லைன். நீ வந்து கேரண்டீட் 220 ரன் சேஸ் பண்ண முடியாது சென்னைக்கு அகேன்ஸ்ட். ஆனா சென்னையோட பெஸ்ட் பெட் உனக்கு என்னன்னா சென்னையை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வச்சுட்டு அவன் 220 அடிச்சு அதை நீ சேஸ் பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 230 240 அடிக்கலன்னா சென்னை அதை கேண்டர் பண்ணுவாங்க. ஏன்னா பேட்டிங் லைன் அப்படி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. பட் மை பாயிண்ட் இஸ் இந்த கேகேஆர் டீம் ஃபேவரட்ஸ் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டா இவர் வந்துருவாரு. வருண் சக்கரவர்த்தி வரணும். 2 நாளா எங்க ஒரு கிரவுண்ட்ல இங்க தான் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, சென்டர் விக்கெட் பிராக்டிஸ். வருண் சக்கரவர்த்தி ஐம் ஹோப்பிங் வில் பி பேக். ஆனா சிஎஸ்கேவோட என்டையர் லைனப்ல ஸ்பின் மட்டும் அடிக்கிறேன்னு ஒரு 7 பேர் நிக்கிறாங்க. ஸ்பின் நான் அடிக்கிறேன்னு. அண்ட் இந்த தடவை கேகேஆரோட ஸ்ட்ரென்த்தே ஸ்பின்னு தான். அந்த ஸ்பின்னு தான் அவனுக்கு ஒர்க்கும் ஆகல. அண்ட் டெத் போலிங் யார் மேலோட டிபெண்ட்னா வைபவ் வரவரா. ஆனா மதீஷா பத்திரானாக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் என்ன சொல்லிருக்காங்க, டேக் த என்ஓசி மேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது ரம்யா கிருஷ்ணன் கேட்பாங்களா படையப்பால, ஹே ஹூ ஆர் யூ மேன் அப்படிங்கிற மாதிரி டேக் த என்ஓசி மேன் கொடுத்திருக்காங்க. சோ அவர் அந்த என்ஓசியை எடுத்துன்னு குடுகுடுன்னு ஓடி வராரு. விளையாடுவாரா? வளர்த்த கடா மாறல முட்டுமான்னு நாளைக்குதான் நமக்கு தெரியும். அண்ட் எக்கச்சக்க சவால்கள் சஸ்திகா உங்களுக்கு நாளைக்கு கேகேஆருக்கு. எக்கச்சக்க பிரச்சனைகள். ஆமா, எக்கச்சக்க பிரச்சனைகள். நியூ பால்ல வைபவ் வர நியூ பால்ல ஸ்விங் பண்ணி அவுட் எடுத்தே ஆகணும். ஆனா தட் செட் ஹி மேட்சஸ் அப் வெல் அகேன்ஸ்ட் சஞ்சு சாம்சன். அந்த இன்ஸ்விங் உள்ள வந்துச்சுன்னா சஞ்சுக்கு இனிஷியலா அது ஒரு இது இருக்கலாம். பிருத்விராஜ் கூட இன்ஸ்விங்கர் குட் பி a bit of a trouble early. அது யாருக்கு வேணா அது கேஸ் இன் பாயிண்ட். நியூ பால்ல போட்டுருவாரு. அவங்க ரெண்டாவது நியூ பால் பவுலர் யாருன்னு தெரியல. கேமரூன் கிரீன் போன மேட்ச போட்டதை பார்த்தா அவரை பேக் பண்ணுவாங்களான்னு தெரியல. பேட்டிங் வந்து அவங்க அஜிங்கிய ராணையோட ஓபன் பண்ணாங்க. அஜிங்கிய ராணே ரெட் சாயில் விக்கெட்ல ஆடினா நல்ல அவருக்கு ஒரு சான்ஸ் நல்லா ஆடுறதுக்கு. அவர் ஆடி
அவர் அதான் பேங்க் டெபாசிட் மாதிரி கிளீனா ஆடி குத்துறாரு. அதுக்கப்புறம் நம்பர் 4ல ரகுவன்ஷி வந்து சிமிலர் டெம்போல ஆடுறாரு. ரிங்கு சிங்கு பேட்ல பட மாட்டேங்குது. ரமன்தீப் சிங்குக்கு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி செம்ம சையத் முஸ்டாக் அலி டிராஃபி இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல ஆடவே இல்லை அவர். போலிங்கும் கொடுக்க மாட்டாங்க, பேட்டிங்கும் சரியா வரல. அனுகுல் ராய் டீசெண்டா போலிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதுல எங்கேயாவது ஒருத்தர் நானா இருந்தா அவங்க போலிங் கொஞ்சம் பீஃப் அப் பண்ணிட்டு பரவாயில்ல பிளெஸிங்கே கூப்பிட்டு முசரபானி ஆட வச்சிரு, அவனையே கூப்பிட்டு ஆட வச்சுட்டு பேசாம மேபி ட்ரை அண்ட் பிரிங் சம்படி லைக் தேஜஸ்வி தையா டு ட்ரை அண்ட் ரியலி பீஃப் அப் சம்திங். ஏன்னா பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 210 215 அடிப்பாங்களா அவங்க சென்னையில? ரொம்ப சந்தேகமா இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் போலிங் போட்டா எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க சென்னைய, அதுவும் தெரியல. Unless until they have a really good power play, Chennai back foot la thalnale valiya, I don't see how Chennai is going to struggle this game. No, but Sunil Narayana இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், especially against CSK, they have happy memories. நீங்க சொன்னீங்கல்ல இஷான் கிஷன் வந்து அந்த ஹாப்பி மெமரியோட வருவாருட்டு. அந்த மாதிரி அவங்க ஒரு ஆனா சீசனே ஹாப்பியா இல்லையோ? இல்ல சரி நீ கேளு, கண்டினியூ பண்ணு, கேட்க ஆரம்பிச்சா கண்டினியூ பண்ணு. அதான் they have happy memories. போன கேம் கூட வாவ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே அந்த மோட்டிவேஷன்ல கூட வர மாட்டாங்களா? Don't dwell on the past. Don't dwell on the past. சிஎஸ்கேக்கு இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா ஆர்சிபியோட ஆட போறது இல்ல. ஆர்ஆரோட ஒரு கேம் ஓவர், பிபிகேஎஸ் ஓவர். பெஸ்ட் 3 டீம்ஸ் இவங்க 2 பேருமே கிடையாது. இனிமே இந்த மிடில் டேபிள் மடில் இருக்கு பாரு, அவனுங்களோட தான் எல்லா கேமும். ஓகேயா? சோ தே ரியலி கேன் ஆம்ப் இட் அப். இந்த அடுத்த 2 கேம் அடிச்சாங்கன்னா அவனை நிறுத்த முடியாது. அவனை யாருன்னு கேள்வி அவனை நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி போயினே இருக்கலாம். பட் த பாயிண்ட் இஸ், நீ சொல்றது அவங்களுக்கு ஹாப்பி மெமரிஸ் இருக்கலாம் ஒரு கேம்குள்ள போகும்போது, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயணுக்கு. பட் பேட்டிங் லைனப்பே மாறி இருக்கேமா. பேட்டிங் லைனப்பே கம்ப்ளீட்டா ஒரு சந்திரமுகி மாதிரி அப்படியே கங்கா சந்திரமுகியா மாறின. நான் அதுதான் நினைச்சேன். நீங்க சொன்னீங்கல்ல பஞ்சாபோட இல்ல, ஆர்ஆரோட இல்ல, ஆர்சிபியோட இல்ல, நான் அப்படியே சந்திரமுகி மாதிரி ஒட்டியானோ எக்ஸாக்ட்லி கங்கா சந்திரமுகியா மாறின தருணத்தை பார் அப்படிங்கிற மாதிரி. நீ இந்த கேமுக்கு நீ கேகேஆர் எதிர்கொள்ள போற பேட்டிங் லைனப்பே வேற. போன தடவை கேகேஆர் ஆடும்போது ருத்துராஜ் கெய்க்வாட் இல்ல, அவர் இன்ஜர்டு. போன தடவை பேட்டிங்கே இல்ல. இந்த தடவை வந்து உனக்கு கம்ப்ளீட்டா ரீவாம்ப் ஆயிருக்கு. சஞ்சு எங்க, ருத்துராஜ் எங்க, ஆயுஷ் மாத்திரே சம ஃபார்ம்ல இருக்காரு. தென் யூ காட் சிவம் டுபே, யூ காட் பிரவிஸ். வண்டியா லிட்டரா வராங்க. அது எல்லாமே ஸ்பின் வேற நல்லா ஆடுறாங்க. லெட்ஸ் நாட் ஃபர்கெட் சுனில் நாராயண். ஓகே, போன மேட்ச் சூப்பரா போட்டாரு, 4 ஓவருக்கு 13 ரன், ஒரு விக்கெட். அவர் அது போட்டுருவாருன்னு வச்சுக்கோ, 4 ஓவர் 25க்கு அவர் ஆடிடுறோனே வச்சுக்கோ. பட் ருத்துராஜ் கெய்க்வாட் has had a very good time against சுனில் நாராயண். நல்லா விளையாடி இருக்கான் சுனில். அண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டா சஞ்சு டீசெண்டா ஆடி இருக்கான். And Varun has not had a good time in the recent past. So KKR have to hope for them both to bounce into form and do very well in this particular game. And ஸ்பின்னுக்கு ஆஃப் லேட் பெருசா செலுப்பு எடுக்கல. எனக்கு போன மேட்ச் வந்து ஜேமி ஓவர்டன் ஹார்ட் லெங்க்த்னு சொல்லி ஹார்ட் லெங்க் போட்டாரு. ஒரே ஒரு விஷயம் தான், நூர் அகமது ரைட் ஹேண்டர் கொஞ்சம் ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து யாராவது போட வைங்க ப்ளீஸ். யாராவது அவர் கண்ட்ரோல் பண்ணுங்க, ரவுண்ட் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போட வைங்க. ஓகே, பட் ஆனா நீங்க சொன்ன எல்லா சேஞ்சஸுமே லாஸ்ட் டைம் வந்து பண்ணிருந்தாங்க. there was Akil Hussain, there was Gurjapneet, of course Overton. Finally CSK அவங்களோட காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்ட்டா? This is probably their best combination சஸ்திகா. ஒரே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் நான் மேபி யோசிப்பேன். Akil Hussain எப்படி போறாருன்னு பாப்பேன். He's giving you overs with the new ball. But I'll also consider Shreyas Gopal has had a fabulous first class season. அவர் வந்து சிஎஸ்கே நான் திருப்பி போன தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நெட்லயே சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணாரு த்ரூ த சீசன். He looked a much better bowler. போறாரு மகாராஜா டிராஃபில மங்களூர் டிராகன்ஸ் கேப்டன் பண்றாரு, வின் பண்றாரு. முடிச்சிட்டு ரஞ்சி டிராஃபி வராரு, விக்கெட் எடுக்கிறாரு. He's gone everywhere and performed very well. He's got confidence. பால் கையில இருந்து நல்லா சுத்துது. ராகுல் சேருக்கு கொடுத்ததுக்கு முன்னாடியே இவருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கணும் நான் நம்புறேன். ஃபர்மா பிலீவ் பண்றேன். Just because somebody went for a higher price, it doesn't matter whether you shouldn't play him and you should play Shreyas Gopal. Shreyas Gopal போன அந்த ஃபர்ஸ்ட் வாய்ப்பே அவருக்கு தான் கிடைச்சிருக்கணும். At some stage அதுதான் the other one they can probably think about. And if you feel like you need a fast bowler refurbishment, then you can look for somebody like Ramakrishna Ghosh. But as of now, this looks like one of their best combinations. நாளைக்கு நான் தான் பிச்சர் போட்டு பார்த்துட்டு சொல்றேன். ரெட் சாயில் விக்கெட்டா இருந்தா அதே காம்பினேஷன் போயிடலாம். கொஞ்சம் பிளாக்கா இருந்தா மேபி நீ கன்சிடர் பண்ணலாம் ஒரு ஸ்பின்னர். பட் நாட் ரிக்வயர்ட். சேம் காம்பினேஷனோட போறது பெட்டர். எஸ்பெஷலி சர்ஃபராஸ் எல்லாம் எனக்கு பார்த்தோன்னா அப்பா ரெய்னாவை பாக்குற மாதிரியே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்க சொல்லிட்டுகிட்டே இருக்காரு, ஏன் தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல கம்பேரிசன். இஸ் a bundle of energy, no doubt. பாவம் அவனுக்கு மாதிரி ஒரே அடியா ஏத்திடாதீங்க, அவனுக்கு அந்த ஸ்பேஸ கொடுங்க. ஐ நோ, ஏன்னா இது ஒரு விஷயமா இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் வெரி எமோஷனல். சடனா ஒருத்தன ரொம்ப ஹையா அந்த ஆசிலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
உடனே தூக்கி மேல வச்சுட்டு டப்புனு இந்த வாங்கிக்க தம்பி. டமால் அடிப்பா. தாக்கக்கொர. ஒரு நாள் வந்து ராஜ்யத்துல ராஜாவா இருக்கான். அடுத்த நாள் அதல பாதாளத்துக்கு அமிச்சிடுறீங்க. சோ அடிச்சு உள்ள இறக்கிடுறீங்க. சோ அந்த ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நான் ஃபீல் பண்றேன். ஐ திங்க் தீஸ் கைஸ் வில் ஸ்டார்ட் டூயிங் வெரி வெல். பட் ஹேவ் அ பிட் ஆஃப் பேலன்ஸ் அரவுண்ட் பாராட்டுறதும் சரி, கிரிட்டிசிசம் இஸ் வெரி கிரிட்டிக்கல். பட் அந்த ரொம்ப ஆசிலேஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஃபேன்ஸ் ஆர் த பிளட் லைன் ஆஃப் அ பிரான்ச்சைஸ் சஸ்திகா. நம்ம இபிஎல் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கையும் பார்த்திருப்போம். They are the bloodline of a franchise, but Anna, they also need to kind of evolve into understanding நம்மளோட ups and downs players affect பண்ண chance இருக்கு. ஏன்னா this is era of social media. So as they get more and more understanding of the game, அவங்களும் they can play a very healthy part in the team's success in the future. Hopefully அந்த மாதிரி எல்லாரும் நடந்து. Really matter of time நடக்கும். All right. Okay, அப்ப நாளைக்கு key matchup who versus who? ருத்துராஜ் versus ருத்துராஜ். Key matchup வந்து ருத்துராஜ் சாம்சன் versus சுனில் நாராயண். Okay, fine. Okay, predictions. வருண் சக்கரவர்த்தி நம்ம தோஸ்து தான். ஆனா நாளை ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் காத்துரு. அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா பொங்கி எழுந்துக்க. அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு. யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, டேய் 8 நாள் நல்லா படிச்சிரு, இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சனா அதுக்கப்புறம் 2 மாசம் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நாள் மட்டும் விட்டுடு. அதுக்கப்புறமா உன்னை யாரும் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்றியோ அதான். இந்த ஒரு பால் மட்டும் சாமிக்கு விட்டுரு. Okay, predictions. CSK 80-20 60-40 இந்த வாரம் ஒரு 3-4 prediction-ல ஒரு 2-3 தப்பா போயிடுச்சு. So sad. இது வந்து தப்பா போகாதுன்னு நினைக்கிறேன். துண்டு நான் நினைக்கிறேன் உங்களை அப்ப சொல்ற மாதிரி துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை தவறாதுன்னு நம்புறேன். நான் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுக்கல. ஆனா CSK ஃபேவரட்ஸ். குட் அமௌண்ட் ஃபேவரட்ஸ். கிரேட். KKR அடிச்சான்னா இந்த டேபிள பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் டேபிள் ஒரு மாதிரி கந்தரகோலம் ஆயிடும். நம்ம நாளைக்கு அந்த துண்டை போட்டுட்டு தான் ஷோவே ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு சப்போஸ் கேட்க நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் எல்லாம், அதானே எல்லாம் அப்படின்னு நினைச்சு ஆடலாம். Alright. Anyway, Anna, thank you so much for your time. மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. எஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அந்த தமிழ் புத்தாண்டோட அந்த வைபை அப்படியே கொண்டு வந்து கிரவுண்ட்ல சராக்னு இறக்குங்க, நராக்குன்னு ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு போறோம். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ சோ மச். நம்ம மேட்ச் முடிச்சிட்டு மீண்டும் சந்திப்போம். Thank you.